முதலாம் விமலதர்ம சூரியன் அரசனால் கிபி 1591 ஆரம்பிக்கப்பட்ட கண்டி ராசதானி கடைசி சிங்கள மன்னனான ஸ்ரீ விக்ரமராயசிங்க அரசன் கிபி 1815 பிரித்தானிய ஆட்சியின் கீழ் வந்ததும் முடிவுற்றது. கண்டி ராசதானி பல அரசர்களினது ஆட்சியின் தலைநகராக இருந்து வந்துள்ளது. அவர்களுள் கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்க, நரேந்திர சிங்க, ராஜாதி ராஜசிங்க போன்ற அரசர்கள் கலைத்துறையின் அபிவிருத்திக்காக பெரும் சேவையாற்றியுள்ளனர். கண்டி பிரதேசத்தின் தும்பரை பள்ளத்தாக்கில் மகாவலி ஆற்றங்கரையோரமாக அமைந்துள்ள பாத்தும்பரையில் மிக இனிமையான ஒரு கிராமம் உள்ளது. அதுக்கு அமுனுகம என பெயர். அங்குள்ள சிறுமணல் குன்றின் மீது இரு பாறைகள் சேரும் இடத்தில் ரஜமகா விகாரை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த விகாரை தான் இதுவாகும். கண்டிய சுவரோவியங்கள் பல இடங்களில் வரையப்பட்டிருந்தாலும் இங்கு வரையப்பட்ட ஓவியங்கள் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. இங்கு 4 வரிசைகளில் 4 ஜாதக கதைகள் வரையப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். வெசந்தர, மகாசீல, சுதுபகட்டா, சுத்தசோமா ஆகிய 4 ஜாதக கதைகள் இங்கு 4 வரிசைகளில் வரையப்பட்டுள்ளமை சிறப்புக்குரியதாகும். இங்கு வரையப்பட்டுள்ள ஜாதக கதை சார்ந்த சுவரோவியங்களில் வெசந்தர ஜாதக கதை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. வெள்ளை யானை பரிசளித்தல் என குறிப்பிடப்படும் இந்த சுவரோவியம் பௌத்த மக்களால் பெரிதும் விரும்பப்பட்ட சுவரோவியமாக நோக்கப்படுகின்றது. இங்கு வரையப்பட்டுள்ள ஓவியங்களில் புத்த சரிதையுடன் தொடர்புடைய மாராபராயா என்ற ஓவியம் சிறப்புக்குரியதாகும். ஏனெனில் இங்கு காணப்படும் மாறனுடைய ஆக்கள் துப்பாக்கியுடன் காணப்படுகின்றமை நோக்கத்தக்கதாகும். இதை ஒத்த ஓவியங்கள் வேறு எங்கும் காண முடியாமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். மாத்தளை மாவட்டத்தில் உள்ள சரித்திர புகழ் வாய்ந்த குகை விகாரையாக தம்புள்ள விகாரையை கருதலாம். இது தரை மட்டத்தில் இருந்து 500 அடி உயர்ந்து காணப்படும் மலைக்குன்று ஒன்றின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு குகை விகாரைகள் 5 உள்ளன. இவற்றில் 3 பழமை வாய்ந்தவை. இப்போது குகையினுள் ஒன்றினுள் செல்லும் பொழுது அங்கே இருந்த துயில் நிலையிலான நின்ற நிலையிலான புத்த சிலைகள் மரத்தினால் செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன. இவற்றுக்கு புறம்பாக 24 புத்த வடிவங்கள் கூரையிலே வரையப்பட்டுள்ளன. தம்புள்ளை குகை சித்திரங்களானவை கூரை சித்திரத்துக்கு பிரபல்யம் பெறுகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். இது குகையினுள் காணப்படும் பானையாகும். இந்த பானையினுள் பாறையிலிருந்து கசியும் நீர்த்துளிகள் விழுந்தவாறே காணப்படுகின்றன. ஆனாலும் 13ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட காலத்தில் நிறுவப்பட்ட இந்த குகையினுள் இதுவரை காலமும் இந்த பானையின் நீர் நிரம்பி வழியாமை இந்த பானைக்குரிய சிறப்பாக காணப்படுகின்றது.
தம்புள்ளையின் பெருங்குகையில் பல சித்திரங்கள் காணப்படுகின்றன. இவை வரலாற்று நிகழ்வுகளையும் புத்த பெருமானுடைய வாழ்க்கை செய்திகளையும் ஜாதக கதைகளையும் சித்தரிக்கின்றன. தம்புள்ளையில் காணப்படும் மாராபராயா என்ற ஓவியம் இதுவாகும். மாறனுடைய ஆட்கள் மிகவும் கொடூரமான ஆயுதங்களுடன் புத்தரை நெருங்கி வருகின்றமை இந்த ஓவியத்தின் சாராம்சமாகும். கண்டிய கால சுவரோவிய மரபில் வரையப்பட்டுள்ள ஓவியங்களுக்கு தம்புள்ளை ஓவியம் பிரதான இடத்தை பெறுகின்றது. பின்னணி வர்ணமாக சிவப்பும் இருபரிமாண வர்ண பிரயோகமும் தூர தரிசனம் அற்ற பாங்கும் கோட்டின் சந்தத்துக்கு முதன்மை அளித்த போக்கும் கண்டிய சுவரோவியங்களுக்குரிய தனித்துவமான பண்பாக காணப்படுகின்றது. வர்ண பிரயோக நுட்ப முறையில் கூட அவற்றுக்குரிய வர்ணங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளமை நோக்கத்தக்கது. அசுரர்களுக்கு சாம்பல் வர்ணங்களும் தேவர்களுக்கு நீல வர்ணங்களும் புத்தர் மனித வடிவங்களுக்கு மஞ்சள் நிறங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளமை கண்டிய சுவரோவியங்களுக்குரிய பண்பாகும். தலதா மாளிகை முதலில் விமல தர்ம சூரிய அரசனால் கிபி 1640 தொடக்கம் 1652 வரையான காலப்பகுதியில் கட்டப்பட்டதாக சூலவம்சம் கூறும். கிபி 1707 காலகட்டத்தில் கண்டியை ஆண்ட வீர பராக்கிரமபாகு நரேந்திர சிங்க அரசனினால் தலதா மாளிகை இருமாடி கட்டிடமாக நிர்மாணிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க அரசனால் இது புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. தலதா மாளிகையின் அழகிய பத்திரிப்பு ஸ்ரீ விக்ரமசிங்க அரசனால் கட்டப்பட்டது. தலதாவை மேலும் அழகூட்டுவதற்காக கண்டிய குடத்தையும் அம்மன்னனே கட்டிவித்தான் என குறிப்பிடப்படுகின்றது. இந்த தலதா மாளிகை புத்த பெருமானின் புனித தந்தம் வைக்கப்பட்டுள்ளமையினால் இது புனிதமான ஒன்றாக நோக்கப்படுகின்றது. இதன் எண்கோண வடிவமான அறையே இதன் அழகினை மேலும் மெருகூட்டி தருவதாக அமைகின்றது. இந்த எண்கோண அறையினுள்ளேயே புத்த பெருமானின் புனித தந்தம் வைக்கப்பட்டுள்ளது. இது தலதா மாளிகைக்குள் செல்லும் வாயில் பகுதியாகும். கண்டிய காலத்துக்குரிய சந்திரவட்ட கல்லுக்கு தலதா மாளிகை சந்திரவட்டக்கல் சிறப்பான எடுத்துக்காட்டாகும். கண்டிய கால சந்திரவட்டக்கல் முன்னே 2 சகாப்த காலங்களின் காட்டிலும்
முற்றிலும் வித்தியாசகரமான முறையில் அமைக்கப்பட்டதாகும். அரைவட்ட வடிவம் தவிக்கப்பட்டு முக்கோண வடிவங்களிலான சந்திரவட்ட கற்கள் இக்காலத்திலேயே உருவாக்கப்படுகின்றது. அங்கிருந்த அரைத்தாமரை வடிவத்துக்கு பதிலாக இங்கு முழுத்தாமரை வடிவமும் சுற்றுவர கொடியிலை அலங்காரமும் காணப்படுகின்றமை இங்கு நோக்கத்தக்கதாகும். இங்கு காணப்படும் மரச்செதுக்கு வேலைப்பாடுகள் எம்பக்கிய தேவாலயத்தை ஒத்தவை. ஆனாலும் இங்குள்ள செருக்கல்களுக்கு வர்ணம் தீட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க அம்சமாகும். இந்த மரச்செதுக்கு வேலைப்பாடுகளை செய்து தந்த பெருமை தென்னிந்திய சிற்பியான தெய்வேந்திர மூலாச்சாரியாரை சார். தலதா மாளிகையில் காணப்படும் இந்த செதுக்கல் முக்கிய இடம் பெறுகின்றது. கேமமாலினியும் நந்தகுமாரரின் வருகையை சித்தரிப்பதாக இந்த செதுக்கல் அமைகின்றது. கேமமாலினியின் தலை கொண்டையிலேயே புத்தரின் புனித தந்தம் கொண்டு வரப்பட்டு இங்கே வைக்கப்பட்டுள்ளமை இதில் குறிப்பிடத்தக்க இன்னும் ஒரு அம்சமாகும். தலதா மாளிகையில் காணப்படும் தியான மண்டபத்தில் புத்த பெருமானுடைய வரலாற்றோடு தொடர்புடைய பல ஓவியங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக தலதா மாளிகையின் அமைப்பு, தலதா மாளிகையின் கட்டமைப்பு, தலதா மாளிகையின் தோற்றம் தொடர்பான ஓவியங்களும் இங்கு இடம்பெற்றுள்ளன. இது புத்தரின் பிறப்பை காட்டும் சித்திரமாகும். இது புத்தர் ஞானம் அடைதலை குறிக்கின்றது. இது புத்தரின் பரிநிர்வாண நிலையை காட்டுகின்றது. Katti, Dhatra Gardhenna, Dhin, Dhatra Garduna, Katti, Dhatra Gardhenna.